ஓகேவா? இங்கே வந்து ஒய்னா ஒய் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஏண்டா சரியா? ஓகே அப்படி வருதா? சரி இப்போ வந்து என்ன பண்ணுறா டிஃபரன்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒய் ஆஃப் செட் இருக்கா? ஒய் ஆஃப் செட்டு ஒய் ஆஃப் செட்டு ஒய் ஆஃப் செட்டு. ஸோ காமன் வெளியே ஒய் ஆஃப் செட் எடுத்து இங்கே வந்து செட் ஃபார்மேஷன் எக்ஸ்ட்ரா செட் இருக்குது. இப்போ வந்து ஒய் ஆஃப் செட் பை எக்ஸ் ஆஃப் செட் இதை இங்கே இப்படி போடுறேன். ஸோ என்ன செட் ஃபார்மேஷன் இது கீழே வந்துமா? ஸோ 1 மைனஸ் 4 இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் செட். ஸோ இது வந்து என்னன்னா இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா செட் ஃபார்மேஷன் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அந்த ஒரு ஃபார்முலா சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். அதெல்லாம் ஹெச் ஆஃப் செட் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஹெச் ஆஃப் செட் கண்டுபிடிக்கும் சிம்பிளிஃபிகேஷன். இது வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்போதுமே ஹையர் பவர் என்ன இருக்கோ ஹையர் பவர் பார்க்கணும். இப்போ செட் ஃபார் -1 செட் ஃபார் -2 செட் ஃபார் -3 செட் ஃபார் -3 வெளியே இருக்கும். இங்கே வந்து செட் ஃபார் -2 தான் இருக்கும். ஸோ அதை வெளியே இருக்கும். வெளியே எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் செட் ஃபார் -2 ஆச்சுன்னா இது வந்து செட் ஃபார் -4 செட் +4 ஆகிடும். இது வந்து வெளியே எடுத்தோன்னே இங்கே வந்து இங்கே ஒன்றுமே இல்லை செட்டு. அப்புறம் என்ன உள்ள செட் ஸ்கொயர் ஆகுமா? இங்கே வந்து ஒரே ஒரு செட் இருக்குது. அப்போனா இங்கே ஒரு ஆக்டிவ் ஒரு செட் இருக்குது. அப்போ அங்கே 2 வெளியே இருக்கும். அப்போ ஒரு செட் ஆகுமா? இங்கே வந்து 2 செட்டுமே வெளியே எடுத்துரும். ஸோ 4 புரியுதுன்னா? ஸோ இது வந்துச்சு. இதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபேக்டரைஸ் செட் -2 ஹோல் ஸ்கொயர். இந்த 2 மல்டிபிள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது வரும். அப்படி இந்த a - b ஹோல் ஸ்கொயரில் சிம்பிளிஃபை பண்ணி செட் பவர் -2 சிம்பிளிஃபை ஆச்சா? மேலே கேன்சல் ஆச்சா? எது செட் பவர் -2 இல்லை. ஆமாம் கேன்சல் ஆச்சா? இல்லை ஆமாம் அது This is Bazaar Beach.